முருகா தென்பழனி மலையோரம் தென்னிசை பாடும் தென்பழனி மலையோரம் தென்னிசை பாடும் செம்பூரி கடலோரம் தேவாவும் தேரோடும் செம்பூரி கடலோரம் தேவாவும் தேரோடும் தென்பழனி மலையோரம் தென்னிசை பாடும் முருகா
தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா என்ன தடியடி. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா கொஞ்சம் தடியடி. தாத்தா தடியை எடுக்கல பொடிய மறந்து தாத்தோ அப்படி. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, பேரா பேரா கொஞ்சம் தடிய அடியா அடியா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு அடியா, பேரா பேரா கொஞ்சம் தடியடி. இந்தனைய சிறனுக்கு சிலோ நாட்டு பொடியடா, இந்து முஸ்லிம் தேர்ந்தெடுத்த நம்ம நாட்டு அடா. சிந்தனைய சிறனுக்கு சிலோ நாட்டு பொடியடா, இந்து முஸ்லிம் தேர்ந்தெடுக்க நம்ம நாட்டு பொடியடா. அப்பனும் சொப்பனும் கூட போட்டு பார்த்த பொடியடா. அப்பனை சொப்பனை பார்த்த போட்டு பார்த்த பொடியடா. நமது நாட்டு அண்ணாத்தோட பூக்கறிந்த பொடியடா. அது மண்ட நெறிய நெறியடா. கொஞ்சம் பொடிக்கடி, பேரா பேரா கொஞ்சம் தடியடி. தாத்தா தடி எடுக்கையில பொடிய மறந்துரு தாத்தோ. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிக்கொடி, அது பேரா பேரா கொஞ்சம் தடியடி. அந்த கால பெரியவங்க போட்டு பார்த்த பொடியடா, இந்த கால மாறி போட்டு சின்ன பையல படிக்கடா. உட்கார்ந்து கதையை கேளு நாங்க போற வெடியடா. உட்கார்ந்து கதையை கேளு நாங்க போற ரெடியடா. பழனி வந்து பொடி ரொம்ப மூக்கு நெறிய நெறியடா, அது மண்ட வெறிய நெறியடா. கொஞ்சம் பொடி கொடி, அது பேரா பேரா கொஞ்சம் தடியடி. தாத்தா தடி எடுக்கையில பொடிய மறந்து காத்து. தாத்தா கொஞ்சம் பொடி கொடி, அது பேரா பேரா கொஞ்சம் தடியடி. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி, அது பேரா பேரா கொஞ்சம் தடியடி. ஒரே மாதிரி வச்சுட்டு அப்படி விட்டுருங்க. அவுட்ரு போங்க. தாஜ தெய்வம் என்ன இருக்கு வணக்கமே. வணக்கம்
அருமையான பக்க மேளம். என்ன வாருனாலும் வாசிக்கிறீங்கல்ல, அப்படி இருந்தாச்சா ஒரு பக்க மேளக்காரர் இவ்வளவு சுதாரிப்பா இருந்தாச்சா மருத்துவமனையில இருந்து படுத்துக்கிற வந்த நடிகர் கூட நல்லபடியா பாட முடியும், பேச முடியும். ஆமா, அதுக்காக யார ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிடக்கூடாது. சரி, எல்லாமே நல்லா வந்திருக்கா. இருந்தாலும் அமைதி அமைதி அமைதி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகின்ற வள்ளுவர் பொருள் கணக்கு ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தியிலே அரவணைப்பில் உருவெடுத்து பாதங்கனாவில் மூவேந்திர மடியிலும் உச்சங்கத்தை அடிகளில் பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பு அணிகளாக்கி அன்பை கருணையாக்கி கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில் எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய என்ன பார்த்த ஆத்தாமார்களுக்கும். ஆமா, இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா அனுப்பாங்க. நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டு கும்பிட்டா அந்த கோமாளி இப்படி சொல்றானே என்ன மாப்பிள தொட்டு கும்பிட்டாங்க. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? எப்ப 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. சரிங்க. எங்க வீட்டுல நான் பாத்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பா அவருக்கு வயிறார சாப்பாடு போட்டு கட்டில உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், எதை பிடிக்கும், காலை பிடிக்குமுங்க. காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய திணையாக்க பிறந்தவனே, துணையாக்க பிறந்தவனே, நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம குடும்ப குட்டி சந்ததிகள்லாம் நல்லா இருக்கும் சொல்லி தொட்டு கும்பிட்டு நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே வெள்ள கூடுதேன். இப்ப எந்த பொம்பளை தொட்டு கும்பிடுது? என்ன சொல்றீங்க? தலையில மாறி போய் என்ன தலையில மாறிடுச்சு? ஒவ்வொரு வீட்லயும் விடிய கால பொம்பளையால் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஆம்பளையால் எந்திரிச்சுறாரு. எந்திரிச்சு என்ன பண்றாங்க? எந்திரிச்சு பொண்டாட்டியால தொட்டு கும்பிடுறாரு. என்னையா சொல்ற? ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவராய் போச்சு, தலை வள்ளி மின்னுட்டு தெரிக்குது. ஒரு கட்டிங்க போட்டாத்தான் சரி வரும். ஒரு 100 ரூபா இருந்தா கூடு. அதுல கொஞ்சம் அஜெண்ட் வருதா போலீஸ கழட்டிட்டு போயிடுறாங்க. ஆமா, அந்த லிஸ்ட்ல வருது முதல்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பரவாயில்ல, வேற எங்கேயும் போக வேணாமுங்க, நம்ம ஊர்லயே கேட்டு பாப்போமே. கேளுங்க. ஆமா, நம்மளே மதிச்சு தாய்மார்கள் நேத்தெல்லாம் போன ஊர்ல பாத்தீங்கன்னா ஊடால பெரிய கொச்சக்கயிறை கட்டி வச்சாங்க. கொச்சக்கயிறு. ஆமா, கிட்ட ஆம்பளை எல்லாம் தனியா உட்காருங்க, பொம்பளை எல்லாம் தனியா உட்காருங்கன்னு பிரிவினையா வச்சுட்டாங்க. சரி மாப்பிள்ள. ஆனா நம்ம ஊர்ல நீ கொச்சக்கயிறு எல்லாம் காணா, எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதுல தாய்மார்கள் நாடகம் பாக்குறதுக்கு இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல வர்றது கிடையாது. ஏன் வர்றது கிடையாது? இன்னைக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா போயிருது, நம்ம நாடகத்தை பார்க்க வரமாட்டாங்க. சரி, ஆனா நம்மளே மதிச்சு நம்ம ஊர்ல தாய்மார்கள் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. சரி மாப்பிள்ள. ஆமா, எண்ணி பார்த்தாலும் 8500 பேர் இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? அவ்வளவு ஒரு கூட்டம் பரவாயில்ல. ஆனா என்னைய கேட்டா தாய்மார்கள் குறைவா இருந்தாலும் போதும். தாய்மார்கள் குறைவா இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். சின்ன கேள்வி. அவங்க யாராரு உண்மையை சொல்லி கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி இந்த கருப்பசாமிய மனசுல நினைச்சு கையை தூக்குனாங்கன்னா தலைக்கு 500 ரூபாய் தரப்படும். என்ன சொல்ற? கண்டிப்பா. ஆனா கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி கையை தூக்கணும். கேள்வி என்ன கேள்வி? என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்து ஆத்தா மாதிரி இருந்த கையை தொங்க வைப்போம். தலைக்கு 500 ரூபாய் தரேன். மாப்பிள்ள என்ன நல்லா சவுடா சொல்லியா? சத்தம் கேட்கல. ஹலோ, சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கில கேட்டு பாருங்க. விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பத்த புண்ணியவதி இருந்தா கையை தூக்குங்கத்தான் தலைக்கு 300 ரூபாய் தரேன். 500 ரூபாய் போச்சு. ஒத்த ஓட்டு விடுதல பூரா டெபாசிட் இழந்துட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சானா அன்னைக்குல இருந்து ஆண்களுடைய நிலைமை மாறி போச்சு. ஆமா, முதல் விளம்பரத்துக்கு சோறு வரும், ரெண்டாவது விளம்பரத்துக்கு குழம்பு வரும், மூணாவது விளம்பரம் போட கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது, பக்கிய தண்ணி மது கொடுக்க மாட்டேங்குது. அவனா விடக்குன்னு உதஞ்சு சரி அங்கிட்டு விடுங்க. பொம்பளை ஆளுகிற யாரும் கைய தூக்கல. சரி, ஆனா ஆண்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமையா? ஆம்பளை ஆளுக எதுல விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்பிக்கையில. ஆண்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. எங்க கேளுங்க. அவங்க யாராரு உண்மையை சொல்லி கைய தூக்குறாங்களோ தலைக்கு ஒரு கோட்டு சபாசியா. ஆமா, கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி கையை தூக்கணும். கொடுக்கறவங்க வீரன் தரக்கூடியா? வீரன் தமிழ்நாடு சரக்கே கொடுத்து. ஆமா, அவங்களுக்கு கேள்வி என்ன கேள்வியா? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு மற்ற வேலை பார்ப்பான் அப்படிங்கிற ஆண்கள் இருந்த கையை தூக்குங்க பார்ப்போம். எங்க இங்கேயும் டெபாசிட் இழந்துட்ட மாப்பிள்ள. அது என்ன ரெண்டு கள்ள பொண்டாட்டி இருக்கா, 2 கையை தூக்குறீங்க? அவருக்கு 2 கோட்டு கிடைக்குமே, அதனாலதான். பரவாயில்ல, இங்கே ஒண்ணு இது. அதே நிலைமை மாறி போச்சு. ஆனா இந்த விஷயத்துல என்ன நான் கொடுத்து வச்சவன் என்ன உங்களுக்கு இருக்கேன். நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் சரி உண்மையிலே எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி தமிழ்நாட்டுல யாருக்கு அப்படி பொண்டாட்டி அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்கு அமையும் அப்படி பொண்டாட்டி. அப்படி நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது உசிலம்பட்டி பக்கத்தே நாடகம் பொண்டாட்டி தானங்க. ஆமா, உசிலம்பட்டி பக்கத்தே நாடகத்துக்கு வந்திருக்கான். நம்ம பொண்டாட்டின்னு சொன்னேன். அப்புறம் மரியாதை இல்ல என்ன நம்ம ஆளோட நம்ம பெட்டி நம்ம இருந்தாங்க. நம்ம கூட்டு சொல்லி வரலாம். மை செட்டு நம்ம மை செட்டு ஊரு நம்ம ஊரு
ஊர் மக்கள் எல்லாமே நம்ம சொந்தக்காரங்கிற ஒரு கூட்டுச்சொல் வரலாம். சரி. இந்த பொண்டாட்டில மட்டும் கூட்டுச்சொல் வரக்கூடாது. ஏனையா கூட்டுச்சொல் வந்துச்சுன்னா குடும்பம் குளுக்கோஸ் ஆயிப்போம். ஏன் பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டி? ஆமா, எனக்கு அமைஞ்ச தர்ம புண்ணியவதி மாதிரி யாருக்கும் பொண்டாட்டி அப்படி அமையாது. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது உசிலம்பட்டி பக்கத்துல நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஆமாப்ல. நம்ம ஊர் மதுரை பக்கத்துல காரியாவட்டியே, வேற எந்த ஊரும் கிடையாது. சரி. விடிய கால நாடகத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து ஒரு 7 மணிக்கு மேல வண்டி எடுத்தாலும் விடிய ஒரு 10 மணி கூடுனா ஒரு 10:30 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். சரி மாப்ள. ஆனா அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை பக்கத்துல நாடகத்துக்கு போனோம்னா வீடு வர்றதுக்கு மத்தியான 1 மணி 2 மணி வரைக்கும் ஆகும் நாடகத்தை முடிச்சுட்டு வர்றேன். என்ன சொல்றீங்க? நான் வீடு வரந்தட்டிக்கு நான் கட்டின கொண்டாட்டி. நீங்க கட்டின அப்பா தர்ம புண்ணியவதி. நான் வீடு வரந்தட்டிக்கு பல்லுல பச்சை தண்ணி வராது, பட்டினியாவே கிடப்பா. அப்படி வளர்ப்பு எங்க தங்கச்சி வளர்ப்பு. வளர்க்கவும் கிடையாது, மசித்த புடுங்கவும் கிடையாது. என்ன சாயந்தரம் 5 மணி ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்து சட்டிவானையை விளக்கி சோறாக்கி குழம்பு வச்சாத்தே இடவட்ட முண்டை தும்பா. அது வரைக்கும் பருத்த வீட்டுல விட்டு எந்திரிக்க மாட்டான். அது சரி. என் கொடுமை என் கிரகம். ஆனா என் கல்யாணத்தில் நடந்தது மாதிரி யாருக்கு நடக்கக்கூடாது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் கல்யாணத்தில் நடந்த குடும்பம் ரொம்ப பெரிய கொடுமை. என்ன உங்க கல்யாணத்த குடும்பம்? அவ்வளவு சிரமம். கல்யாணத்துக்கு முத நாள் புதுக்கோட்டையை தாண்டி அங்கிட்டு நாடகம் வாங்கியாச்சு. நாடகத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஆகி போச்சு. டிரைவர் நல்லாத்தான் வண்டி வேகமா மீச்சு வந்தாரு. அப்புறம் என்ன திருச்சி வந்து காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறக்கி விடல. மத்தியானம் 1 மணி இருக்கும். சரி. நுப்பாட்டினது பறக்குள்ள ஒரு ஆட்டோ புடிச்சது வேகமா வீட்டுக்கு போய் அங்க போற ஐயர் வேற ஓமகண்ட வளர்த்துக்கிட்டு இருக்காரு. மணமேடையில பொண்ணை வேற சோடனை பண்ணி உட்கார வச்சிருக்காரு. சரி மாப்பிள. நான் போனது ஐயர் சொன்னாரு, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நல்ல நேரம் முடிய போகுது, வடக்குன்னு தாலியை கட்டுங்கன்னு சொல்ல நான் கேட்ட, ஐயா இருங்க, நைட்டு பூரா நாடகத்துக்கு போய் ஆதி வேர்த்து விறுவிறுத்து வீச்ச மரத்து போய் வந்திருக்கேன். சரி. ஒரு 4 கப்பு தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்துருன்ட்டு வடக்குன்னு பாத்ரூம்குள்ள போனது. 4 கப்பு தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு மணமேடையில வந்து உட்காந்துட்டேன். சரி. உட்கார்ந்தது ஐயர் மணி 1:45 ஆயிடுச்சு. தாலியை கட்டுங்கன்னு சொல்லி தாலியை கையில கொடுத்தாருல. இல்லையா? வாங்கி படக்குன்னு தாலியத்தான் கட்டினேன். அப்புறம் தாலியை கட்டுனது அடே அப்பா பொண்ணு வீட்டுக்கார ஒரு 10 பேர் இருக்கும். என்ன என்னை அடிக்கிறதுக்கு ஆளுக்கு 7 அடி கம்போட வந்துட்டு. எதுக்கு? பொண்ணு வீட்டுல பொண்ணு தான் கட்டின. அப்புறம் தாலியை கட்டின காரணம் ஏன் அடிக்க வர்றேன்? ஏன்? நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்த அரை தூக்கம் குறை தூக்கத்துல கண்ணும் தெரியாம ஒண்ணும் தெரியாம ஐயர் வேற புகையா போட்டு வளர்த்ததுக்கு எதுக்கு? சரி. தாலியை கொண்டு போய் பொண்ணு கழுத்துல கட்டுறதுக்கு பதிலா மாத்தி மாமியா கழுத்துல கட்டிவிட்டேன். ஐயா ஐயா. அதோட மாமியால முதல்ல கூட்டு போய் மாமியா கூட்டி போய் கையில காலில் விழுந்து தெரியாம நடந்து வச்சு இமிடிட்டா உங்க பொண்ணு அனுப்பிடுங்க, கொக்கரை சரி பண்ணிக்கிறேன். மாமியா கூட்டி போய் பழகிட்டியா அப்படின்னு அப்படிலாம் போய்கிட்டு. அப்படிலாம் இருந்தாலும் உடன்புறாத சகோதர சேவைகளுக்கு மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்க மேலமாகவும் இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவு பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் திரைகளுக்கும் பெரிதளவு எடுத்து வைக்கக்கூடிய திருநெல்வேலி ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்துள்ள ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி ஒளிப்பதிவு ஸ்தாபனம் அன்பானார் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மதிப்பறியாக்குரிய அன்பு சகோதரர் பாக்கம் ஆரம் பாலாசிரி அவர்கள் சார்பாக சொன்ன நன்றி அன்றைகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, இப்போ நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூட்டுல கோமாளி வெளியில வந்தாச்சு. கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனா இந்த கூட்டத்தை பார்க்கல எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஆமா, இப்படி நம்ம உசிலம்பட்டி சந்தையில காய்கறி கூறு அடிக்க வச்சிருப்பாங்கல்ல, கத்தரிக்காய் நாள், வெங்காய நாள், என்னத்தை சொல்ல வாங்கப்போ வாங்கப்போ சரியா ஐடியா கொஞ்சம் சுத்தி வாங்கினேன். பரவாயில்ல, இந்த கூட்டம் நல்ல கூட்டம் தான். என்னைய கேட்டா 1000 பேர் 2000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட குறைவான கூட்டம் இருந்து நாடகத்தை சிறப்பா பார்த்தாலே சந்தோஷம். கொஞ்சம் பேர் இருந்து கெடுத்தா கவலை வராது. ஆனா இந்த கூட்டம் வந்து விடிகிற வரைக்கும் நாடகம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். இருந்தாத்தே நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க பாதியில எந்திரிச்சு போயிட்டு சரி எங்களை போய் குறை சொல்லக்கூடாது. எப்படி இந்த அந்த பப்புனை கோமாளியை போட்டிருந்தோம்னா பொழந்து தள்ளி இருப்பாரு. இந்த டான்ஸ போட்டு பரட்டுன்னு பாவடையை கிழிச்சிருக்கும் அப்படின்னு எங்களை குறை சொல்லக்கூடாது. ஏன் இந்த கூட்டம் இருக்கணும் சொல்றேன்னா, சமீபத்துல இப்ப ஒரு வாரம் இருக்கும். ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல் பக்கம் நாடகம். ஆமா, நாடகத்தை இதே வள்ளிதர்மன் நாடகம் கூட்டம் தாலும் முன்னாடி ஒரு 5000 பேர் குறையாம உட்காந்துருக்காங்க. சரி, நான் இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் கோளாறுல 10 ஆளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணி சரி மக்களை பாக்குறதுக்கு ஒரு ஆர்வமா அங்க இருந்து ஓடியாரு. கோவில் வந்துட்டேன், கூட்டம் ஆரம் வந்துட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன்.
சரி. கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டார். மீசை மட்டும் இந்த நண்டி மீசை. அந்த நண்டியா மனுஷன் எந்திரிச்சு இப்படி கையை காமிச்சார். நான் கூட ஊர்ல இவருதான் பெரிய ஆளா இருப்பார் போல, விழா கமிட்டியில பொறுப்பாளர் இருப்பார் போல அப்படின்னு நினைச்சு ஐயா சொல்லுங்க என்னங்க சொல்லி கேட்டேன். கேட்கவும் அப்பதான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. தம்பி பப்புனுக்கார தம்பி, நீ நடிச்சதும் போதும் நக்குனது போதும் உள்ள வச்சு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுட்டாரு. சரி நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை எதிர்பார்க்கிறாங்க போல அப்படின்ட்டு பப்புனுக்கு வேலையே நோட்டீஸ் படிக்கிறது. வந்த நடிகர் பேரை பூரா சொல்லணும், இந்த 2 மைக்கை செக் பண்ணி வைக்கணும். இதுதான் நாடகத்துல முறைப்படி பப்புனுக்கு வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு உள்ள போயிட்டு 10:30 டான்ஸ்கார பிள்ளைய வெளியில அனுப்பியாச்சு. டான்ஸ்கார பிள்ளைய அங்க இருந்து ஆடி வருது. எப்படி ஆடி வருது? அத்தாடி என்ன உடம்பு அப்படின்னு 2 ஆட்டத்தை ஆட்டுச்சு. அதே பெரிய ஆளு திரும்ப எந்திரிச்சாரு. நுப்பாட்டு உடம்புல சிறங்கு இருந்தாத்தே என்ன, பொக்கல இருந்தாத்தே என்ன, ஒழுக்கமா உள்ள போயிட்டு வள்ளியை வர சொல்றேன் என்ன சொல்றேன்னு கேட்க டான்ஸுக்கார பிள்ளையும் கோச்சுக்கிட்டே உள்ள வந்துருக்கு. சரி ஒருவேளை வள்ளியை எதிர்பார்க்கிறாங்க, ஒருவேளை கதையை விரும்புவாங்க போல அப்படின்னு நினைச்சு, ஆனா உண்மையிலே அன்னைக்கு நடந்த நாடகம் மாதிரி எங்கேயும் நடக்கப்படாது. அப்படி சொல்ற ரொம்ப சிரமம். 12:30 மணிக்கு மேலதான் வள்ளி திரும்ப நாடகத்துல வள்ளியை வெளியில விடுவான். ஆமா அன்னைக்கு சரியா 11 மணிக்கே வெளியில விட்டு வள்ளி அங்க இருந்து பாடி வராங்க. ஆதிபரா சக்தி மீனாட்சி அசுவனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட நாரதரி வள்ளியும் ஜாயின் பண்ணி பாடுறேன். அப்படித்தான் பாடினாங்க. பாடவும் திரும்படி அதே ஆளு எந்திரிச்சு நிப்பாட்டு, தங்கச்சி வள்ளியம்மா நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். 20-25 வருஷமா உன்னை நாடக உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற. போன வருஷமும் நீதான் எங்க ஊர் மேடைக்கு வந்த. அண்ணன் சொன்னா ஒழுக்கமா கேளுத்தா உள்ள போயிட்டு நாரத வர சொல்லுன்னு சொல்ல. சரின்ட்டு வள்ளியும் கோச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. சரி ஒருவேளை நாரதர் எதிர்பார்க்கிறாங்க, கதையின் தர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சு 1:30 மணிக்கு மேல அனுப்புற நாரதர சரி சரியா 11:30 வெளியில விட்டு சபாசரா. ஆமா நாரதர் அங்க இருந்து பாடி வராரு. நாராயணா என்னும் பாராயணம் சொன்னார். அதே ஆளு திரும்ப எந்திரிச்சார். நிப்பாட்டு என்ன நாராயண நாராயணெல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சாரக்கார அந்த வந்து செத்து போய் 8 வருஷம் ஆச்சு. நீ எதுக்கு அவனை தெரிவிச்சிடுற? ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்றியா? கட்டை அடிக்கிற கட்டை வரல வெட்ட வாண்டி காத்தாடு. நாரதரும் கோச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டார். சரி ஒருவேளை முருகனை எதிர்பார்க்கிறாங்க, தெய்வ பக்தியா வந்து நினைப்பாங்க ஓடாரு அப்படின்னு நினைச்சு 4 மணிக்கு மேல அனுப்புற முருகனை சரியா 12 மணிக்கே வெளியில விட்டுட்டோம். சரி அன்னைக்கு நடந்த நாடகமே வித்தியாசமா தான் நடந்து 12 மணிக்கே வெளியில விட்டுட்டோம். முருகன் அங்க இருந்து பாடி வராரு. சம்போ மக அப்படித்தான் சொன்னார். சரி அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை திரும்ப எந்திரிக்க மாதிரி இருந்துச்சுல. நான் படக்குன்னு வெளியில ஓடியாந்துட்டேன். ஐயா நிப்பாட்டுங்க, நீங்க ஊர்ல பெரிய ஆளா இருங்க, இல்ல விழா கமிட்டியில முக்கியமான ஆளா கூட இருங்க ஐயா. இந்த நாடக நடிகர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தானங்க தெரியுது? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தானையா, ஒருச்சா வயதுக்கு தாயா இந்த போல பொழைக்கிறோம் அப்படின்னு தானே சொன்னேன். அப்பதான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார். இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன். பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காரு. பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன். வரும்போது இந்த லோக்கல் சரக்கு 145ல 2 ஓட்டை வாங்கி குடிச்சுட்டேன். என்னால உட்கார முடியல, குறுக்கும் கிடக்குது, தலை வலிக்குது. அதே வந்தது வந்துட்டு ஆளுகளை பூரா பார்த்துட்டு போயிருந்து வர சொன்னேன். நான் போயிட்டு வரம்ட்டு அந்த முட்டை போய் கிளம்பிட்டேன். கடைசியில உள்ளூர்கார யாரை கேட்டா 6 மணிக்கு முடிக்க நாடகத்தை 12 மணிக்கு முடிச்சீங்க, நீங்க எப்படி காசு வாங்கணும் அப்படின்னு ஊருக்கார கேட்கிறாங்க. நாடகக்கார 10 பேரும் கையில ஆள் உள்ளூரும் காசு கொடுக்கல. கடைசியில உள்ளூர் கோவில்ல விட்டு போய் ஆளுக்கு 10 பஜனை பாட்டு படிச்சுட்டேன் காசு வாங்கிட்டு வந்தோம். அப்படியும் போய்கிட்டு இருக்கு நாடகக்கார நிலைமை. ஆனால் இன்றைய தினம் அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க நேரத்துக்கு அவங்க சரியா வருவான். அதுல எந்த ஊருக்கு போனாலும் நாடகக்கார ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். இந்த ஊர் இப்படித்தான், அந்த ஊர் மக்கள் இப்படித்தான். இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல நாடக நடிகர்கள் மதிக்கிறது கிடையாது. என்னத்தே ஒரு 2000 ரூபாய் 1500 ரூபாய் தரோம், அங்கிட்ட ஹோட்டல்ல இருந்து வந்துருங்கடான்னு சொல்லிலாம் எங்களை மதிய ஊரே பேசுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து நாங்க சரியா ஒரு 9 மணிக்கு உள்ளே வந்துட்டோம். வந்தது அந்த பெரியவர்லாம் அந்த அண்ணன் உட்காந்துருக்காரு. அவர்லாம் சொன்னாங்க ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்னாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல நாடகத்தை கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆரம்பிச்சுக்கிறோம், முதல்ல சாப்பிடுங்க, உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம் சொல்லி கூட்டு போய் அருமையான முறையில வந்த நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பாக உணவு உபசரித்த அன்பு சார்ந்த கிராமத்தினர்களுக்கு சிறந்தான முறையில் நன்றி. அன்றைகள் வணக்கம். வணக்கம். சாப்பாடு மட்டும் இல்ல, சாப்பாடு மாதிரியே நமது ஒளி அமைப்பு இப்படி எத்தனையோ ஒரு நாங்க நாடகத்துக்கு போயிருக்கோம். இவ்வளவு ஒரு சிறப்பு கைதட்டுங்கனே, உண்மையிலே இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஒளி அமைப்பு அன்பு நண்பர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்து நன்றி நன்றி நன்றி. ஆமா நாடகம் சிறப்பா இருக்கும். விடிய வரைக்கும் இருந்து நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தருமாறு கேட்டுக்கொண்டு வந்தவர்களுக்கு வரவேற்பு எப்படி சொல்ல போறீங்க பார்த்தா ஐயா வந்தன 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 வந்தனங்க
இது இல்ல நாங்க எல்லாரும் வாங்குறேன். இருந்தாலும் என்ன இடத்துல பொன்னாரம் அன்னாரம் வழங்கக்கூடிய நமது மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி வட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் அருள்பாலித்து நம்ம எல்லாம் காத்தருளக்கூடிய ஸ்ரீ சீலக்காரியம்மன், ஸ்ரீ கருப்பசாமி மற்றும் 21 பரிவார தெய்வங்கள் திருக்கோயில் நூதன ஆலய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தமிழகத்திலே புகழ்பெற்ற நாடக கலைஞர்கள் பங்கு வரக்கூடிய கந்த பெருமானின் காதல் காவியம். இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிதிரம்மன் நாடகம். எத்தனை நாடகம் பார்த்திருப்பீங்க, எத்தனை நடிகர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த நாடகம் வந்து வள்ளிதிரம்மன் நாடகம். ஆமா, இந்த நாடகத்தினுடைய சிறப்பும் கதையும் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல வேண்டியது பப்புன்னு என்னுடைய கடமை. இந்த நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகன் போய் வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்றார். அப்பனா லவ் பண்ணி கல்யாணம் பண்றார். அந்த கதையை எடுத்து உரைக்கக்கூடியதே இந்த நாடகத்தினுடைய சிறப்பு. ஏன்னா காதல் என்பது தவறான விஷயம் கிடையாது. முருகப்பெருமானே காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. காதல் வந்து எல்லாரும் பண்ணலாம். ஆனா யார காதல் பண்ணணும் அப்படிங்கறதுல கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. முதல்ல நம்மள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெற்ற தாய் தந்தையரை காதலிக்கலாம். அவங்க இல்லாம அந்த மண்ணுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வேலையே சரி இல்ல ஒரு கல்வியே சரி கற்றுக் கொடுத்த குருநாதரை அனைவரும் காதலிக்கலாம். வாழ்க்கையில ஒரு வழிகாட்டி ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டுன பொண்டாட்டியை அனைவரும் காதலிக்கலாம். நிறைய பேர் கட்டுன பொண்டாட்டியை காதலிண்டா இந்த ஆல்ரவுண்ட் வாசிக்கிற ஆளு மாதிரி அடுத்த பொண்டாட்டியவே நோங்கிட்டு தான் பொண்டாட்டி வழக்கமா தடி விடுறது. இப்படித்தான் நான் ஒரு காதல் பண்ணேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. உன் பொண்டாட்டி தான் அடுத்து காதலிக்க பாக்குறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. வீட்டுல ராஜபாளைய நாய் 8 நாய் வளர்க்கிறேன். இப்படித்தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சேன். அத போய் எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். எப்ப அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி எப்படினாலும் கட்டி வைக்கப்பான்னு சொல்லி எங்க அப்பா காலில் விழுந்து கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏலே நீ கேக்குறல நான் என் வயசு 25 தாண்டிச்சு அப்படின்னு சொல்லி பொண்ணு கட்ட சொல்ற, கல்யாணம் பண்ண சொல்ற. ஆனா நீ பார்த்த பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைதான். அப்புறம் என்ன அவங்க அப்பன் தாண்டா கொஞ்சம் சரியில்லாத ஆளு அப்படின்றாரு. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நான் கேட்டேன், எப்பா எனக்கு பிடிச்சிருக்கிறது அந்த பிள்ளையத்தேன். சரி அவங்க அப்பா எப்படி இருந்தாத்த என்னன்னு சொல்லி நான் கேட்கவே எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏலே அவங்க அப்பன் பெரிய தண்ணி வண்டி, பெரிய சரக்கு பட்டியா இருப்பான் போல. பெரிய தண்ணி வண்டி. நம்ம வீட்டுல நிஜாம்பாக்கு போடுற பழக்கம் கூட யாருக்கும் கிடையாது. அப்படி குடும்பத்துல நம்ம ஒண்ணு கட்டணும்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போயிடும். இருடா உனக்கு நல்ல ஒண்ணா பாத்து கட்டுவோம் சொல்லி தட்டி கழிச்சிட்டாரு. சரி மாப்பிள்ள சரின்ட்டு அந்த பிள்ளைய மறந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை காதலிச்சு வரிசையா காதலிச்சுட்டு இருக்கு. வயசு அந்த மாதிரி வயசுங்க. ஒரு பிள்ளையை போய் காதலிச்சேன். அத போய் எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். சரி ஏமா நீயாவது கட்டி வைமா, நாடகத்துக்கு போறதுனால ஊர்கள்லயும் பொண்ணு தர மாட்டாங்க. ஆமா ஆமா அப்படின்ட்டு எங்க அம்மா காலில் வந்து கேட்கிறேன். அழுகா கண்ணீர் ஓடுது வெள்ள பெருக்கிறது. அப்பதான் எங்க அம்மா சொல்லுச்சு. என்ன சொன்னாங்க? ரொம்ப அழுகாதரா, கல்யாணம் வயசு ஆயிடுச்சு, நாடகத்துக்கு போறதுனால பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லி பொண்ணு கட்ட சொல்ற. சரி மாப்பிள்ள ஆனா நீ பார்த்த பிள்ளை கொஞ்சம் சரியில்லாத பிள்ளையா இருக்கடா, அவளை கட்டிட்டு வந்தா நம்ம குடும்பம் சரிப்படாதான்னு சொல்ல. ஏமா எனக்கு ரொம்ப அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, நீங்க எப்படி சரியில்லைன்னு சொல்ல போச்சு எங்க அம்மாவோட சண்டை ஓடுறேன். சரி அப்பதான் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்ன சொன்னாங்க? ஏலே அந்த பிள்ளை வந்து அங்க இருந்து இங்க வந்து ஒத்த குடம் தண்ணி தூக்கிட்டு போறதுக்குள்ள 10 பையில பார்க்காம போமாட்டா. அவளை கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும். இருடா உனக்கு நல்ல ஒண்ணா பாத்து கட்டுவோம் சொல்லி எங்க அம்மாவும் தட்டி கழிச்சிருச்சு. சரின்ட்டு அந்த பிள்ளைய மறந்துட்டேன். மறந்துட்டு சமீபத்துல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சேன். இப்ப சமூகமா ஆமா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சேன். நாடகத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போதே காரியாவட்டியில ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு மருந்து டப்பா, சின்ன டப்பா ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டேன். எதுக்கு? வீட்டுக்கு போய் எங்க அப்பாவை எங்க அம்மா வீட்டுக்குள்ள வச்சு கேட்கிறேன், ஏற்கனவே காதலிச்ச பிள்ளையத்தையும் கட்டி வைக்க மாட்டோம், இப்ப காதலிக்கிற பிள்ளையதான் கட்டி வைக்கலாட்டி இந்த மருந்தை குடிச்சு நான் செத்தவே என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அப்பதான் எங்க அப்பாவுக்கு இறக்க குணம் வந்துருச்சு. நம்ம பெத்த ஒத்த மைனையும் கொண்டு விட்டு நம்ம சும்மா தர்றதா அப்படின்னு எங்க அப்பா ஒரு மனசு ஆசையா சொல்லிட்டாரு. சரி அப்பா உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோறான்னு சொல்லிட்டாரு. சொல்லவும் நான் காதலிச்ச பிள்ளை எங்க ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல அவங்க ஊரு. நம்ம ஊரு இது போல கிராமம் தான். ராத்திரி 9 மணிக்கு மேல பசி கிடையாது. அங்கயா அந்த மாதிரி கிராமம் எங்க கிராமம் கிடையாதா? ஆமா ஒண்ணுமே ஆட்டோ கிட்ட எதுவும் கிடையாது. அப்பா தகவலை சொல்லவும் வயக்காட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த பிள்ளைகிட்ட போய் செய்தியை சொல்ல போறேன். போகும்போது வரப்பலான்னு தட்டி விட்டு மொட்டியெல்லாம் அரைச்சு ஆமா சித்தி ஆச்சு விட்டு போயிட்டு அங்க ஒரு வழியா போய் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டேன். ஏமா நம்ம குடும்பத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு சந்தோஷமா சம்மதம் சொல்லிட்டாங்க. நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழலாம், நீ என்ன சொல்றன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். சரி மாப்பிள்ள அப்பதான் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல எப்படி உங்க அப்பா உங்க அம்மாவும் சம்மதம் சொன்னாங்களோ அதே போல என் வீட்டுல என் புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஐயோ அப்பா அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இல்லாமல்
புனிதமான காதல் என்று சொல்லக்கூடிய